ஒரு சிலருக்கு பணம் வந்து கைக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும், குதிரை கொம்பாக இருக்கும். ஆனால் செலவு மட்டும் பார்த்துக்குங்க பிரமாதமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வீட்டுக்கான செலவுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கையில் இருப்புன்னு எதுவும் இருக்காது, கையில் காசு நிற்காது. அதை ஒருத்தர் கொஷினாகவே கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாரு? யாருக்கு தேவைக்கான பணம் எங்காவது எப்படியாவது கிடைத்து விடுகிறது அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது செலவு வந்ததுக்கப்புறம் பணம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த செலவை மேனேஜ் பண்ணிடுவாங்க. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார், கேந்திரத்தில் இருக்கார், திரிகோணத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், அப்படி ஏதோ ஒரு விதத்தில் பலமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் கேது, ராகு, சனி, செவ்வாய், இந்த மாதிரி சூரியன், இது மாதிரியான பாவகிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னதே திசை நடந்தாலும் அவங்களுக்கு தேவைக்கான பணம் டக்குன்னு வந்து சேர்ந்துடும்.